மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். டிவிகே மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஷேர் ஒரு 4 ஒப்பந்ததாரர்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. விஜய் மாநாட்டிற்காக அந்த 4 ஒப்பந்ததாரர்களும் தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதுல நிறைய பேர் எப்படின்னா இந்த திமுக தான் மிரட்டினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லியிருந்தது. நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சேர் உடைச்சிருக்காங்க இந்த அணில் குஞ்சுங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த 4 ஒப்பந்ததாரர்களும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாகவே சொல்லிட்டாங்க. இந்த மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 சேர் 2000 சேர் உடச்சி தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்க. இதில் ஒரு ஒப்பந்ததாரராக அந்த சேர் வராது. ஏன்னா 4 ஒப்பந்ததாரர்கள் தான் வரும். இந்த இதில் எவ்வளோ சேர் உடைச்சோம் என்ன ஏதுன்னே சுத்தமாகவே தெரியாது. எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், ஒப்பந்தமே வேண்டாம்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. இந்த நிலையில் கேரளாவிலிருந்து வர வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் சேர் கேரளாவிலேருந்து வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சேட்டான்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் சேட்டான்ஸ் யாருமே இங்கே சேர் அமைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அணில் குஞ்சன்ஸுங்க எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம சேட்டான்களுக்கு யாருக்குமே தெரியல. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சேர் அமைச்சிருக்கவே மாட்டாங்க. கீழே போடுறா ரெட் கார்பரேட்டை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் உட்காந்துருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து சேட்டான்ஸ்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் சேர் அங்கேருந்து வந்திருக்குதா சொல்கிறாங்க. நாளைக்கு மாநாடு முடிஞ்சிட்டோடனே எத்தனை சேர்கள் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சிவானந்த சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் விஜய் அவர்கள் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த கூவம் நதியை ஒட்டி இந்த மாநகராட்சிகள் சைடில் ஒரு தடுப்பு வச்சிருந்துருப்பாங்க. அதை எல்லாமே உடச்சி நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் தரப்பு எவ்வளோ செலவாக நாங்களே கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், உங்கள் அனில்ஸ் உடச்சிட்டு நீங்கள் தானே கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ மாநாட்டில் பார்த்தோம்னா 100 அடி கம்பம் நிற்க வச்சிருக்காங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் கொடியேற்றுறதுக்காக இப்போ அது ஜேசிபி வண்டியோட அந்த கொடி கம்பத்தை நிற்க வச்சு அந்த பெல்ட்னானா திடீர்னு பாரம் தாங்காமல் அருந்து அந்த கொடி கம்பம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து ஒரு கார் சேதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலைங்க, அங்கே சுற்றி ஒரு 50-60 பேர் நின்றுருந்தாங்க. மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கலை. விஜய்க்கு இது ஒரு லக் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே பெரிய பெரிய கட்சியெல்லாம் 100 அடி கம்பம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் 100 அடி இது பண்ணால் எப்படிங்க? எல்லாருமே பார்த்தோன்னா சேஃப்டி அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருக்கும். இங்கே சரியான சேஃப்டி, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கலவையால் அந்த கொடி கம்பம் நடுறதுக்கு அந்த கலவை போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அது சரியாக அதுவும் பாரம் தாங்கலையா இல்லை அந்த பெல்ட் அறுத்தது தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக விவரம் தெரியல. ஆனால் கார் மட்டும்தாங்க சேதம். நல்வாய்ப்பாக காரில் யாரும் இல்லை. அதே போல் கம்பமும் கீழே சாஞ்சிருக்கு. இது ஒரு அபசகுனம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக அவருக்கு தெரியல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மாநாட்டிற்கு சீரியல் செட் ஏதோ ரெடி பண்ணியிருந்த ஒரு நபரும் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தகவலும் வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நாளைக்கு மாநாட்டுக்கு இன்றைக்கி கூத்தும் கொம்பாலமாக வேறு இருக்கிறாங்க. விஜய் சொல்கிறது மக்கள் கேட்கவே மக்கள்னால் என்ன சொல்கிறது, அவங்களோட ரசிகர் கேட்கவே மாட்டேன்றாங்க. தமோ எங்கள் தலைவனை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாப்புல, ஒழுங்குமுறையாகவே வீட்டில் இரு அப்படின்னு தானே சொல்கிறாப்புல. நான் எங்கள் தலைவரை பார்க்க போகிறேன், இந்த தம்மோண்டு இவ்வளோதான் இருக்குது, அது எங்கள் தலைவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுக்கு அந்த கூட்டத்தில் நசுங்கன்னா என்ன ஆவறது அப்படின்னே ஒன்றும் புரியல. இன்னும் சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே அந்த மாநாட்டுக்கு போனவங்க ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு மாநாடு நடக்கும் நிலையில் இன்னைக்கு ஒரு சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு. எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.